தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே ஷங்கர்பள்ளி மற்றும் ஹைதராபாத் இடையேயான ரயில்வே தண்டவாளத்தில் மதுபோதையில் ஒரு பெண் தனது காரை ஒட்டி சென்று அதிர்ச்சியூட்டும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வினோத செயல் காரணமாக பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் இடையே ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியது. சம்பவத்தன்று ஷங்கர்பள்ளிக்கு அருகிலுள்ள ரயில்வே தண்டவாளத்தில் ஒரு கார் வேகமாக செல்வதை ரயில்வே ஊழியர்கள் கண்டனர். வாகனத்தை ஓட்டியது ஒரு பெண் என்பதும் அவர் மதுபோதையில் இருந்ததும் தெரியவந்தது. ரயில்வே ஊழியர்கள் உடனடியாக அவரை நிறுத்துமாறு சைகை காட்டினர். ஆனால் அந்த பெண் அவர்களை சற்றும் பொருட்படுத்தாமல் காரை தண்டவாளத்திலே தொடர்ந்து ஓட்டிச் சென்றுள்ளார். ரயில்வே ஊழியர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனதோடு பெரும் விபத்து தவிர்க்கும் பொருட்டு உடனடி நடவடிக்கைகளில் இறங்கினர். வரவிருக்கும் ரயில்கள் அனைத்தையும் நிறுத்துமாறு கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் இடையேயான பல ரயில் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இது பயணிகளிடையே பெரும் குழப்பத்தையும் காலதாமதத்தையும் ஏற்படுத்தியது. ரயில்வே ஊழியர்கள் அந்த பெண்ணை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை துரத்தி சென்றனர். இறுதியில் அந்த பெண் காரை தண்டவாளத்திலிருந்து விலக்கி அருகில் இருந்த மரங்களில் மோதி நின்றார். இந்த மோதலில் காரின் ஜன்னல்கள் உடைந்தன. உடனடியாக ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து காரில் சிக்கியிருந்த பெண்ணை பத்திரமாக மீட்டனர். பின்னர் அவர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டார். விசாரணையில் அவர் மது அருந்திவிட்டு கார் ஓட்டியது உறுதி செய்யப்பட்டது. இந்த சம்பவம் ஷங்கர்பள்ளி சுற்றுவட்டார பகுதியிலும் ரயில்வே ஊழியர்கள் மத்தியிலும் பெரும் பீதியை ஏற்படுத்தியது. ரயில்வே நிர்வாகம் இந்த சம்பவத்தை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது.